தினம் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையிலே 9வது முறை இன்றைய பேச்சுவார்த்தை. ஏடிபி அண்ணா தொழிற்சங்க பேரவையும் எங்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மனித உரிமைகள் இயக்கம், புரட்சி பாரதம், இப்படி 23 சங்கங்கள் நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்துக்கு நோட்டீஸ் கொடுத்திருந்தோம். அதில் சமரச பேச்சுவார்த்தை என்று ஜனவரி மாதமே நடைபெற்ற போது பொங்கல் முடிந்தவுடன் இந்த சம்பள பேச்சுவார்த்தையை நாங்கள் துவக்குகிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அரசு எங்களுக்கு தெரிவித்தார்கள். மாண்புமிகு நீதி அரசர்களும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அந்த வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் எங்களுடைய கூட்டமைப்பில் உள்ள அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து நாங்கள் அந்த வேலை நிறுத்தத்தையும் திரும்ப பெற்று இவ்வளவு நாள் காத்திருந்ததில் நாங்கள் அப்பவே சொன்னோம், தேர்தல் வந்துடும், அதனால ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னப்போ இல்லை. இப்போ வருகிற 27ஆம் தேதிக்கு ஒரு தேதியை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல ஆகஸ்ட் 27ஆம் தேதி. உண்மையில என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகளாக இருந்த பேச்சுவார்த்தையை 4 ஆண்டுகளாக மாற்றி இப்போது அந்த 4 ஆண்டுகளையும் கடந்த 5ஆம் ஆண்டில் இன்னைக்கு 10வது மாதத்தை நாங்கள் கடந்திருக்கின்றோம். இது தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு அரசாக செயல்படுகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனாலும் இன்றைய தேதியிலே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையிலே தேதி நிர்ணயிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தேதியிலே பேச்சுவார்த்தையை துவக்கி அதையும் ஒரு 6 மாதம் இழுத்து செல்லாமல் உடனடியாக இந்த அரசு இந்த பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பிலும் எங்களுடைய கூட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கம் நினைத்தால் இது உடனடியாக முடிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் பழிவாங்குதல். இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை. எங்களை போல இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே பணியிட மாற்றம்லாம் செய்திருக்காங்க. அதையெல்லாம் நாங்கள் கண்டு ஆப்ஷன் போடுறது என்று நாங்கள் போன மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அது அவங்களுடைய உரிமை. சம்பள பேச்சுவார்த்தை துவக்கணும்னு சொல்லி பல்லவன் சாலையில் நாங்கள் நடத்தினோம். ஆனால் அதில் கலந்துக்கிட்டதில் 8 கோட்டம் இருக்கு. அதில் 4 கோட்டத்தில் அவங்களுக்கு எல்லாம் லீவு இருந்தும் அவங்களுக்கு ஆப்ஷன் போடுறாங்க. இது பழி வாங்கிறது. இதை நாங்கள் வன்மையாக இங்கே எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். அதிகாரி அவர்களும் அவர்களை அழைத்து பேசி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை, இது பொதுத்துறை நிறுவனத்திலே இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். கிட்டத்தட்ட 1,30,000 பேர் பணியாற்றக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இன்றைக்கு 25,000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் வேகன்சி இருக்குது. இது அரசு உடனடியாக நேரடியாக நியமனம் பண்ணமே வழி, அதை விட்டுட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆள் எடுக்கிறேன். நாளைக்கு கூட திருநெல்வேலியில் ஒரு டெண்டர் ஓபன் பண்றதை இங்கே நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம். அரசு ஒரு பக்கம் தொழிலாளிகளை வஞ்சிக்கின்ற வகையில் நடக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நாங்கள் தொழிலாளிக்கு ஆதரவான ஒரு அரசுன்னு சொல்றாங்க. இது ஏதாவது எப்படின்னா, பாலுக்கும் ஆசை இது பூனைக்கும் காவல்ன்ற மாதிரி இந்த அரசு எங்க தொழிலாளர்களை ஒரு பக்கம் பழி வாங்கிறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வேலை என்பது உலகத்திலே எழுதப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் இன்னைக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் தொழிலாளர்களை பணி செய்ய நிர்ணயிப்பதை நாங்கள் இன்னைக்கு கண்டிச்சிருக்கிறோம். காரணம் ஆட்கள் பற்றாக்குறை. இன்றைக்கு அதே போல் இங்கே பேசும்போது சொன்னாங்க, அந்த மினி பஸ்ஸை பற்றி பேசினாங்க. மினி பஸ் அரசு ஓட்டணும். அம்மா காலத்தில், அம்மா ஆட்சி காலத்தில் மினி பஸ் அறிமுகப்படுத்தப்பட்டு அரசின் சார்பில் அந்த துறை மிக சிறப்பாக நடந்தது. அந்த பஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னா எல்லாம் செட்டில் ஓரம் கட்டி வீலுக்கு எல்லாம் கட்டை கட்டி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நிவர்த்தி செய்து அரசே இந்த துறையை நடத்த வேண்டுமே ஒழிய அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க, ரூட்டு கொடுக்க முடிவெடுத்து தனியாரை இதில் ஊக்குவிப்பது என்னவென்றால், எதிர்காலத்தில் இந்த பேருந்து துறையே தனியாரிடம் சென்றுவிடும் என்ற அச்சம் அனைத்து தொழிலாளர்களிடம் இருக்கிறது. இதை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். ஏன்னா இலவசம் இருக்காது. எல்லாம் பிரைவேட் பஸ் ஆயிடுச்சுன்னா இலவசமா இவங்க கொடுக்குற மகளிருக்கான இலவசம் எதுவுமே இருக்காது. இது அரசு கவனத்தில் கொள்ளணும். கேள்வி இருக்கா?
அது மட்டும் இல்லாத கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு இந்த ரூட்டை கொடுப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. இது முழுக்க முழுக்க தனியார் மயமாக்குறதுல அரசு கவனம் செலுத்துது. மொத்த துறையுமே இன்னைக்கு மினி பஸ் கொடுப்பாங்க, அப்புறம் பெரிய பஸ் கொடுப்பாங்க, அப்படியே தனியார்கிட்ட இந்த துறையை கொடுத்துருவாங்களே ஒழிய இந்த துறையை வந்து சீரெடுத்தணும், இந்த துறைக்கு வந்து புதியதாக ஆட்களை நியமிக்கணும், புதிய பேருந்துகளை வாங்கணுன்ற அக்கறை அரசுக்கு இல்லை. அதே போல ஒரே ஒரு செகண்ட், எங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு உண்டான நிலுவைத் தொகையை உடனடியாக கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 19 மாதமாக தற்போது ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பயன் கிடைக்கல, அதை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். டிஏ அகவலைப்பள்ளி நிலுவையில் இருக்குது. ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டிஏ உடனடியாக கொடுக்கணுன்ற வார்த்தையை சொன்னோம். அதிகாரி சொன்னார் ஒரு 2000 கோடிக்கு மேலே வரும் அந்த தொகை கொடுக்கறது. ஆனால் 38 கோடி ரூபாய் இப்போ சாங்ஷன் ஆகிறதா இருக்காரு. அதாவது யானை பசிக்கு சோளப்பெரி மாதிரி இருக்கு. இதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, முழுமையாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அனைத்துக்கும் ஒரு தீர்வு வருகிற 27ஆம் தேதி, அடுத்த மாதம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெறுகிற பேச்சுவார்த்தையில் அமைச்சர் வந்து கலந்துக்கணும். அந்த கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் அவர் வந்து இதுக்கெல்லாம் ஒரு பதிலை சொல்லணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்.